ஹாய். சின்ன வயசுல நாங்க கல்லாட்டம் விடுவோம். கல்லாட்டம்னா கல்லை போட்டு தூக்கி எறிகிற ஆட்டம். அது பேரு மறந்துட்டேன். என்ன பண்ணுவோம், அப்ப விளையாடும் போது அது இன்னொருத்தர் எங்க அண்ணாங்க பண்ணி நான் பார்த்தேன்னா தெரியல, இல்ல நான் செஞ்சேன்னா தெரியல. என்ன பண்ணுவேன், நான் 2 கல் ஜல்லிக்கல் எடுத்துப்பேன், 2 கையில எடுத்துக்கிட்டு அதை இப்படி ஜாயின் பண்ணிடுவேன். ஜாயின் பண்ணி இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கைக்கு நடுவில் கேப், இந்த கேப்ல இன்னொரு கல் எடுத்து அதை அப்படியே சுத்த சொல்வேன். அப்படி பண்ணும் போது என்ன ஆயிருக்கும், ரொம்ப நேரம் அவங்க சுத்திட்டே இருப்பாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு என்ன இப்போ 2 கலையும் பிரிக்க சொல்லுவாங்க. ஆனா என்னால ரொம்ப கஷ்டமா நான் ஃபீல் பண்ணேன், பிரிக்க முடியாது. நீங்க கூட முடிஞ்ச இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாருங்க. அப்ப ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இந்த 2 கலையும் இணைச்சிருக்கு. எதனால யோசிச்சு பார்க்கும் போது நம்ம நாளடைவில் பல காலங்கள் அப்படி யோசிக்கும் போது தெரிஞ்ச ஒரு ஆன்சர் விஷயம் என்னன்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருள் சுத்தி வரும்போது அந்த 2 பொருளுக்கு இடையே ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது கவர்ச்சி விசை ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அப்ப யோசிச்சேன், சரி அப்போ பூமியை சுத்தி மேஜிக்கல் இருக்கு, அதே போல ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆட்டம் ஒரு பார் மேக்னெட்டுக்கு கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு நார்த் போல் சவுத் போல் இருக்கு. அப்போ அது ஒரு பார் மேக்னெட்டை கன்சிடர் பண்ணலாம். எர்த்துக்கும் நார்த் போல் சவுத் போல் இருக்கு, அது ஒரு ஹியூஜ் பார் மேக்னெட். சரி, ஓகே. அப்போ அந்த எர்த்தோட சுத்தி மேக்னெட்டிக் உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம் இல்லையா? ஏன்னா எர்த் யார் சுத்தி வரா, சூரியனை சுத்தி வருது. அப்போ சூரியனுக்கும் பூமிக்கு இடையில ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஏற்படுது. ஒண்ணு இல்ல, நான் எப்படி இதை அசியூம் பண்ணேன் அப்படின்னா, இப்போ பூமியை ஒரு எலக்ட்ரானுக்கு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அந்த ஆர்பிட்டை சுத்தி வர அந்த சுற்றுவட்ட பாதை அதை ஒரு கண்டக்டரா, வயரா கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த பூமியானது அந்த ஆர்பிட் வழியா, வயருங்கிற ஆர்பிட் வழியா சுத்தி வரும்போது, so whenever electron flows in a wire, what is produced? A current is produced. ஆமா, கட்டாயமா ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா இந்த பூமியை சுத்தி அட்மாஸ்பியர்ல ஒரு கன்வெக்ஷனல் கரண்ட்ஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கிறதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அந்த கரண்டோட வேல்யூ ரொம்ப குறைவு தான். சோ அப்போ இன்னொரு விஷயம் படிச்சிருப்போம், என்னன்னா ஆயிஸ்டர் உடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். என்ன, எனி கரண்ட் கேரிங் கண்டக்டர் will produce a magnetic field around it. ஒரு அதாவது ஒரு மின்கடத்தி வழியா மின்னோட்டம் பாயுதுன்னா அதை சுத்தி என்ன உருவாகும், அங்க மின்புலம் உருவாகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அப்போ எஸ்ங்கிற எலக்ட்ரான் கம்பிங்கிற ஒரு ஆர்பிட் வழியா சுத்தி வரும்போது அப்போ அங்க என்ன ஆகும், அந்த கம்பிங்கிற ஆர்பிட் சுத்தி ஒரு மேக்னெட் உருவாகுது. அப்ப எர்த் எங்கெல்லாம் போதும் அந்த எர்த்தை சுத்தி ஒரு மேக்னெட் உருவாகுது. அப்ப கரண்ட்னால மேக்னெட் உருவாயிருக்கு. இதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரானும் ஆர்பிட்டை சுத்தி வரும்போது அந்த எலக்ட்ரானை சுத்தி மேக்னெட் உருவாகுது. அப்போ ஒரு ஆட்டம்குள்ள நிறைய எலக்ட்ரான்கள் இருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானுடைய மொத்த மேக்னெட் அப்படியே சேர்த்தோம்னா, ஆட் பண்ணோம்னா, அதுதான் மொத்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட் ஆஃப் an atom. அப்போ an atom behaves like a bar magnet. ஒரு சட்டகாந்தமா செயல்படுதுன்னு சொல்லலாம். சரி, கட்டாயமா இது ஒரு உண்மைகள் ஒன்று. மேக்னெட் உருவாக்குறது இதுவும் ஒரு காரணம் கட்டாயமா இருக்கலாம் அப்படின்ட்டு நான் இப்ப அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு கான்செப்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம கோயிலை சுத்தி வரும். சோ கோயில் சுத்தி வரும், உள்ள சிலை இருக்கு. அப்ப அந்த சிலையை சுத்தி வர சில கோயில்களை பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும், சில கோயில்கள வைப்ரேஷன் கம்மியா இருக்கும். எந்த கோயில வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் தெரியுமா? முக்கியமா பழங்கால கோயில்கள், பல 500 வருஷ கோயில்கள், 1000 வருஷ கோயில்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் அதிர்வுகள் அதிகமா இருக்கும். அந்த ஏதோ சுத்தி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அங்க போனா ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த கோயில் உள்ள இருக்க சிலையை நம்ம சுத்தி வரோம் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படி யோசிச்சு பார்க்கும் போது, நம்ம ஆக்சுவலா இந்த சிலைங்கிற ஒரு கல்லு நம்ம நிறைய விஷயங்களும் போட்டு அபிஷேகம் பண்றோம். அப்போ அது இட் அக்வயர்ஸ் எனர்ஜி ஃப்ரம் த யூனிவர்ஸ். மொத்த யூனிவர்ஸ்ல இருந்து அந்த சராசரி ஆற்றல்களை அது அப்சர்வ் பண்ணிக்குது, உறிஞ்சிக்கிற தன்மையை அடையுது. அப்போ நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன் எனர்ஜி நம்ம சுத்தி வர என்ன ஆகுது, அந்த கல் அப்படிங்கிற சொல்லப்படுற அந்த சாமி சிலையில அந்த எனர்ஜி உறிஞ்சிக்கப்படுது. So the statue of God absorbs the energy from us. அது எந்த எனர்ஜியை, பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் அப்சர்வ் பண்ணிக்க, அதுக்கேற்ற மாதிரிதான் அந்த கற்களும் அந்த கற்சிலைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அந்த சயின்டிபிக்கான விஷயங்கள்லாம் நிறைய இதுல இருக்கு. தமிழர்கள்லாம் சும்மா எதையுமே செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் அறிவியல் பூர்வமான விஷயங்கள் தான். சோ இதை ஆராய்ச்சி பண்ணும் போது இது மாதிரி விஷயம். அப்போ நம்ம ஒரு கோயில் சிலையை சுத்தி வரும் போது இட் அக்வயர்ஸ் எனர்ஜி, இட் அப்சர்வ்ஸ் எனர்ஜி. அப்போ அந்த கோயில நம்ம இருக்கும் போது
நம்மளுடைய சோகங்கள் எல்லாம் பறந்து ஏதோ ஒரு உணர்வு அந்த கோயிலுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வருதுடா எனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். சோ எதனாலனா அப்சர்வ் செய்யப்பட்ட அந்த மொத்த பாசிட்டிவ் எனர்ஜியும் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் வரும்போது அவங்களும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கும்போது அவங்களுடைய ஃப்ரீக்வன்சியும் இந்த சிலையில உறிஞ்சப்பட்ட அந்த ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும்போது இங்க ரெசனன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ the frequency of the driver and the frequency of the driven அப்படின்னும் போது மேட்சஸ் ரெண்டு மேட்ச் ஆகும்போது ரெசனன்ஸ் அக்கர்ஸ் அப்படின்வாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அப்ப அந்த பாசிட்டிவா எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி கிடைக்குது. நெகட்டிவ் எண்ணங்கள் கிடைக்கிறவங்களுக்கு அப்கோர்ஸ் அவங்க கிடைக்காதுன்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா அப்படி கிடைக்காது. சோ மேனிஃபெஸ்ட் உருவாகிறதுக்கு இது மாதிரி சில விஷயங்கள்லாம் காரணமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொன்னேன். நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.